ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இது என்ன விட போகிறோன்னா கேம் விட போகிறோம். கேம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேக் சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த இந்த பபுள் அந்த இது வேணுங்க. பட் நீங்கள் கேமை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கத்தம் எல்லாம் முடிஞ்சது. பட் இது வந்து எப்படின்னா ஃப்ளோட்டிங் வாட்டருங்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் வாட்டரும் இருக்குது, அன்மூவபிள் வாட்டர், அந்த ரெண்டு ஹேக்கும் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஜஸ்ட் பிஸ்டன் அப்புறம் இது விடும். பிஸ்டனும் ரெட்ஸ்டோன் பிளாக், வாட்டர் பக்கெட், 6x6 ஹோல், அவ்வளோதாங்க போதும். இதை வச்சு நீங்கள் மிடில் வாட்டர் பக்கெட்டை போட்டு பிஸ்டன் வச்சு நீங்கள் இது பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேனுவலாக. சொல்ல பதிலாக இதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிருக்கலாம். வீடியோக்குள்ளே ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் லோடிங் பண்ணுது இந்த மைன்கிராஃப்ட்டு. இது எடுக்க முடியாது, இந்த ஃப்ளோட்டிங் ஐகான் வராது, அதனால தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி நேற்றுக்கு என்னால் போட முடியலை. ஏன்னா கொஞ்சம் இதுக்கு போக வேண்டியது இருந்தது, குத்தானால போக வேண்டியது இருந்தது. இல்லை நேற்றுக்கு தானே போட்டேன், நேற்றுக்கு போட முடியலாம். என்னோடய ஸ்கின் பார்த்துடாதீங்க ப்ளீஸ். என் ஸ்கின்னை பற்றி ஒன்றும் சொல்லாதீங்க. ஏன்னா ஸ்கின் வந்து நான் எதுவும் பைசா கட்டலை, இன்னும் நான் பைசா வாங்கலை. நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் பிளேயர் தான். நான் கிரியேட் நியூ வேர்ல்டு பண்ணலாம். நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு, பட் சர்வைவல் தான் கிரியேட் பண்ணேன். அவுட் ஆகிட்டேன். அதுவும் ஹார்ட்கோர் ஏதோ சர்வைவல் தான். நான் ரொம்ப எத்தனை செத்தேன் நான் 100 தரத்துக்கு மேலே செத்துருப்பேன். கிரியேட்டிவ் போய்ட்டு கிரியேட் கொடுத்துட்றேன். ஏதாவது ஃப்ளாட் ஆடாத கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு ஃப்ளாட் ஆல்டாக கிரியேட் பண்ணியிருப்பேன், அது டேட்டாவும் போட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் என்ட்ரு ஆயாச்சு. சீக்கிரம் A single bucket of lava can be used. Creepers are the easiest updatable source of gunpowder. தெரிஞ்சது தானே, அதை சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளேயர். பட் இது இதுக்கெல்லாம் நான் காட் பிளேயர் அந்த மாதிரி. இப்போ எனக்கு இந்த மைன்கிராஃப்ட் நான் இன்ஸ்டால் பண்ணக்கு முன்னாடியே நிறைய மைன்கிராஃப்ட் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் எவ்வளோன்னா எனக்கு இப்படி பண்ணால் ட்ரிக் வரும், இப்படி பண்ணால் ட்ரிக் பண்ணலாம், இப்படி பண்ணால் ட்ரிக் பண்ணிடலாம், அப்படி பண்ணாலும் ட்ரிக் பண்ணிடலாங்கிற மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும். இப்படி பண்ணனாலும் ட்ரிக் பண்ணலாம், அப்படி ஜம்ப் அடிச்சு பண்ணாலும் ட்ரிக் பண்ணலாங்கிற எல்லா டைப் ஆஃப் ட்ரிக்ஸும் தெரியும். பட் அதை பண்ணக்கு ஸ்கில் இல்லை. அதுக்கு நான் ஸ்டார்டிங் பிளேயர். ஸ்கில்லுக்கு நான் ஸ்டார்டிங் பிளேயர். மற்றபடி ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட் பிளேயர்ங்கிற மாதிரி தான். ஆல்மோஸ்ட் அதில் நான் ப்ரோ. ட்ரிக்ஸ் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பட் அதை யூஸ் பண்ணக்கு ஸ்கில், அதுக்கு நான் ஸ்டார்டிங் மைன்கிராஃப்டில். பார்க்கோர் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன் பார்க்கோரை, அதனால் கொஞ்சம் என்ட்ரு ஆக போனேன். சில டைம்ஸ் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் விளாடுற மாதிரி இந்த பாயிண்ட் வர மாதிரி தெரியல. பட் நான் கம்ப்யூட்டர்லேயே விட மாட்டேன். கம்ப்யூட்டர் நான் வாங்கதே நவம்பரில் வாங்கலான்னு வச்சுருக்கேன். கம்ப்யூட்டர் வாங்குதே என்கிட்ட லேப்டாப் தான் இருக்குது, பிசியில். அதுவும் லேப்டாப்பில் லான்ச்சர் தான் இருக்குது. மைன்கிராஃப்ட்னு வாங்கல லேப்டாப்பில் வாங்கினாலும் எனக்கு அது ரொம்ப லோவாக வரும். ஸோ வேண்டாம். அதனால நான் இது கம்ப்யூட்டரில் தான் ஸ்ட்ரெயிட்டாக இது வாங்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அந்த லேப்டாப் ஸ்டடீஸ்க்கு வச்சிடலான்னு அப்புறம் நினச்சிட்டுருக்கேன். தெரியலை, பட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, என்ட்ரு ஆகுறோம். யூ கேன் கட். தேர் ஆர் 3587 டைப்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபிஷ். அது இதில் மட்டும்தான், பிரெட் ராக்கில் தான். ஜாவாவில் அவ்வளோ இல்லை. ஜாவாவில் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் ஒரு 2 நம்பர்ஸ் எல்லாம் கம்மின்னு நினைக்கிறேன். பட் பெட் ராக்கில் தான் ஜாஸ்தி இல்லை ட்ராபிக்கல் டைப்பில். ஏன்னா ஃபஸ்ட்டே இதில் தான் ட்ராப் பண்ணியிருக்கேன்னா. எனக்கு ஸ்னோ பயமே இப்போ வேண்டாம். ஸ்னோ பயம் தேவையில்லாத பயமில் கரெக்டாக ட்ராப் பண்ணுவோம். ஓகே, இந்த டைம் பார்த்துட்றேன். செகண்ட் அம்மையக்கி வேர்ல்டு
ஜஸ்ட்டில் ஜென்ரேட் எடுத்து இன்னும் அந்த பயம் முடியல. விழுந்துடவா வாய்டு. Oh my god, it can't even happen. Chunk. guys நான் இங்கே பண்ணிடுறேன், எனக்கு போர் அடிச்சிருச்சு. இப்போ அவன் அங்கே இருக்கும் போகும். இப்போ நான் இங்கே பண்ணிடுறேன், இங்கே 6x6 ஹோல்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டும் பிரேக் பண்ணிக்கிறேன், இதுவும் பிரேக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுவும் கொஞ்சம் லேக் ஆகுது இந்த மைன்கிராஃப்ட் இந்த ஃபோனில். ஏன்னா நான் வந்து இது வேறு வச்சுட்டுருக்கேன்னா, வீடியோ எடுத்துட்டுருக்கேன்னா, அதனால கொஞ்சம் லேக் ஆகும். இவ்வளோதான் ஹோல் வேணும். இப்போ வந்து என்னோடய ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறேன். ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு போய் என்னோடய ஃபஸ்ட் ஐட்டம் எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பக்கெட். இதை குறைச்சிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் பக்கெட் எடுத்துட்டேன்னா, நெக்ஸ்ட்டு வாட்டர் பக்கெட்டுக்கு அப்புறம் என்ன வேணும்? வாட்டர் பக்கெட், பிஸ்டன், அவ்வளோதானே. பிஸ்டன் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே வேண்டாம். இந்த வாட்டர் பக்கெட்டை ப்ளேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அப்படி பார்த்து ஒரு பிஸ்டன், இங்கே பார்த்து ஒரு இது. இப்போ வந்து உங்களுக்கு மேஜிக்கல் வாட்டர் ஷோ பண்ண போகிறேன். இதுதான் மேஜிக்கல் வாட்டர். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த ஃபிசிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை வாட்டர் பக்கெட்டை ப்ளேஸ் பண்ணுறீங்கல்ல, வாட்டர் பக்கெட்டை ப்ளேஸ் பண்ண அப்புறம் இந்த 6x6 ஹோலில் வந்து கரெக்டாக இது வந்து இந்த மிடில் பார்ட்டில் தான் வந்து இந்த இது பிஸ்டனால் வந்து வாட்டர் கிளச் ஆக முடியும். அந்த வாட்டர் வந்து அந்த பிஸ்டனுக்குள்ளே வர மாதிரி கிளச் ஆகும். ஏன்னா பிஸ்டனோட அந்த இது வந்து ஃபுல் பிளாக் இல்லைன்னு. பெட்ராக்கில் ஆகும், பெட்ராக்கில் தான் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா ஃபுல் பிளாக் இல்லைல்ல, ஃபுல் பிளாக் இல்லாத முடி வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் உங்களால். இது ஃபுல் பிளாக்கே இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபுல் பிளாக் இல்லாத எதுவுமே. இது இப்போ வந்து நியூ அட்வான்டேஜ். இது இந்த மாதிரி எங்குது பாருங்கள், பிஸ்டன் ஃபுல் பிளாக் இல்லை. ஸோ இன்னும் இது உடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளோட்டிங் வாட்டர் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போது எனக்கு கொஞ்சம் என்னடா இதை கொடுத்துட்டேன்னா இப்போ ஆன் ஆகிடுதா. இப்போ இதை உடச்சிக்கிறேன். இது உடச்சா இதாகாது. ஏன்னா ஃபஸ்ட் இது வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா இது ஃபுல் பிளாக், அது ஃபுல் பிளாக் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃபுல் பிளாக்கில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணதுனால இந்த சைடு ஃபுல் பிளாக் வரல. ஸோ அது வந்து இப்போ அந்த பிஸ்டன் வந்து ஃபுல் பிளாக் இல்லைனால இந்த பிஸ்டனுக்குள்ளே போயிருக்கிற வாட்டர் உங்களுக்கு தெரியும் தெரியாது. ஏன்னா வாட்டர் ஃபுல் பிளாக் இல்லைன்னால உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த பிஸ்டன் உடச்ச உடனே இந்த இடம் வாட்டர் வந்துடுது. இங்கே இருக்கிற வாட்டர் வந்து அது நார்மலாக அது ஃபுல் பிளாக் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பிஸ்டனால் அது கிளச் பண்ண முடியாது. இங்கே வந்து இதால் கிளச் பண்ண முடியும். ஏன்னா சைடில் பிஸ்டன் ப்ளேஸ் ஆகிருக்குன்னா அது ஆல்ரெடி கிளச் ஆகலை பிஸ்டன். இது வந்து ஃபுல் பிளாக்குங்கிறதுனால வாட்டரோட ஃபுல் பிளாக் இந்த ஃபுல்லாக வருதுங்கிறதுனால இது வந்து ஈஸியாக இங்கே கிளச் ஆகிரும். இங்கே கிளச் ஆகிற முடியும். இங்கே உடச்சிட்டேன்னா இது வந்து ஃபுல் பிளாக்குங்க. இது வந்து ஃபுல் அந்த வாட்டர் சோர்ஸுங்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும். ஈஸியாக அந்த கிளச் ஆகி இது திருப்பி போனாலும் அந்த வாட்டர் பக்கெட் அது சோர்ஸுங்கிறதுனால இந்த சோர்ஸ் வந்து அணைக்கிறதுக்கு அது ஃபுல் பிளாக் வைக்கணும். இது ஃபுல் பிளாக் இல்லை பிஸ்டன் அது வந்து. அதனால ஈஸியாக வந்து உங்களுக்கு இதாகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஈஸியாக இந்த மாதிரி ஆயிரும். அது வந்து திருப்பி நீங்கள் பிஸ்டன் பிரேக் பண்ணுற முடியும். இது கிளச்சுன்னு நினச்சேன். மைன்கிராஃப்டில் என்ன நடிக்கும் அதோட இது வரைக்கும் பொறுத்தன்னா, இது பிஸ்டன் வந்து ஆஃப் ஆனதுனால அது அந்த பிஸ்டன் வந்து ஆஃப் பிளாக்குங்கனால அது ஆனதுனால இப்போ வந்து எப்போதும் அந்த கோடு வந்து அது இருக்கிற மாதிரி தான். பட் அது வந்து அந்த பிஸ்டனு மேலே ஒரு பிளாக் இருக்க மாதிரி அது ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த மேலே ஒரு பிளாக்கும் இல்லை. பட் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ அதனால் அந்த கோடிங் அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக இந்த ட்ரிக் வந்து ஆகுது. இந்த ட்ரிக்கு வந்து இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இந்த ட்ரிக்கை இப்படி பண்ணலாம். இல்லை இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் மைன்கிராஃப்டில் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வந்து பக் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆகிருக்கு. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பிளாக்ஸில் வந்து கிளச் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த எடுத்து
இதை எடுத்து இப்போ இந்த இடத்துல இதை கிளச் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஏன்னா அது வந்து டேட்டா ஸ்டோர்டு. ஏன்னா ஃபுல் பிளாக்குங்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் பிளாக் கிளச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஆஃப் பிளாக்ஸ் கிளச் ஆகி ப்ளஸ் வந்து இது மாதிரி தோணும். எப்படி உங்களுக்கு தோணுன்னா இந்த மாதிரி தோணும் உங்களுக்கு. அது வந்து இந்த இருக்கிற மாதிரி எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சத்தியமாக தெரியலை. பட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சத்தியமாக எப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு வரமாட்டேங்குது. பட் இது வந்து ஆக்சுவலி நான் யூடியூப்பில் பார்த்தது. அவன் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவன் சும்மா சாங் போட்டு வச்சுட்டான். நான் அப்புறம் இதோட எக்ஸ்பிளேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். நானே இப்போ கண்டுபிடிக்கிறேன் இதோட எக்ஸ்பிளேஷன். இது எவனும் இந்த எக்ஸ்பிளேஷன் எனக்கு சொல்லியும் கொடுக்கல, நானே கண்டுபிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ இது வந்து ஈக்குவல் பிளாக்ஸ். ஸோ இது வந்து இப்போ அங்கே அது இதாகும். இதுதான் மைன்கிராஃப்ட் லாஜிக்கே. அது வந்து இதாகிற மாதிரி இருக்கும். டான்ஸ் ஆடினா சும்மா தான். இதுதான் வந்து மைன்கிராஃப்ட் லாஜிக். ஸோ புரிஞ்சுனேன். இதனால தான் அது வந்து இப்படி ஆகுது. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று புரியலை. 1 செகண்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இந்த ஸ்னோ இருக்குல்ல, இந்த இடத்துல பறவை இருக்குது. இதை மேலே உடைச்சா இப்போ பாருங்கள், மேலே உடைக்கிறேன். மேலே உடைச்சா இங்கே போகுது. மேலே மட்டும்தான் காமிக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் பிளாக்காகவே காமிக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூசிங். பட் மைன்கிராஃப்ட் மோஜாங் ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஃபுல் பிளாக் அது இருக்கிற மாதிரி அதை ஆட் பண்ணுங்கள். அது எதாவது டெக்ஸ்டர் ஆட் பண்ணுங்கள். அது அவங்க பிக்சல் தானே, பிக்சல் வந்து ஈஸி தான் உங்களை ஆட் பண்ணிட முடியும். ப்ளீஸ் மோஜாங். அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். பெட்ராக்குக்கு அதை ஆட் பண்ணுங்கள். ஜாவா வேஸ்ட்டு விடுங்க. ஜாவாவில் ஒன்றும் டெக்ஸ்டரே இல்லை. திருப்பி எதுக்கு கஷ்டப்பட்டு ஆட் பண்ணிடுங்க. ஜாவா வேண்டாம், விட்டுருங்க. மோஜாங் இதுக்காக ஆட் பண்ணுங்க பெட்ராக்கு. ஓகே, இதான் மைன்கிராஃப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே காய்ஸ், பாய், டாட்டா, see you, goodbye in the next video.